சிவாவாயிலே யார்கிட்டயும் மாட்டக்கூடாதுன்றதுக்காக மாஸ்க் போட்டுட்ருக்குறாங்க. கரெக்டாக அந்த ட்ரக்கு இது மாற்ற போகிற ஆளுங்க வந்திருப்பாங்க. இவங்க போயிட்டு அதை வாங்க போகிற மாதிரி அவங்கள துப்பாக்கி முனையில் மிரட்டி ஒழுங்காக எந்திரிச்சு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை பிடுங்கிட்டு துப்பாக்கியில் மிரட்டி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே இவங்க செடியினை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு பக்கம் எல்லோரும் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்ட்டு எல்லாம் குடும்பமாக ஏஞ்சி போகிறாங்க. அப்போ வந்துட்டு பாவையை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ பாவை திடீர்னு கீழே விழுந்த மாதிரி இதுவாகிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தூக்கிறதுக்காக எல்லோரும் போயிட்டு ஆப்போசிட்டில் வந்து ஐலியும் சிவாவும் வந்துட்டு அந்த 2 பேரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம். இங்கே வந்துட்டு அவங்க ஆளுங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வேணும்னே வந்துட்டு செழியனை கூப்பிட்டுட்டு போய் முன்னாடி டேபிளில் உட்காரணுன்ற ஒரே அடம் பிடிக்கிறாங்க மோனிகா. நீ வரலன்னா அவ்வளோதான், நான் தான் சிஇஓ ஆர்டர் போடுறேன்ற மாதிரி சொல்லி உட்கார மாதிரி உட்காந்து அங்கே போயிட்டு அப்போ தான் இந்திராணியை பார்க்குற மாதிரி, இந்திராணி எப்படி இருக்க, உன் புருஷனுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அதுக்கு தான் எனக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தார், அவர் சொல்லி தான் இங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு பீலா விட்டுருக்காங்க. இதை பார்த்து இந்திராணி செம காண்டாயிடுறாங்க. இப்போ என்ன அதுக்கு என்கிட்ட எதுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க, இங்கே வந்து போன்னு சொல்கிறாங்க, இதை ஒன்றும் உன் வீடு இல்லைன்னு சொல்கிறாங்க, என் வீட்டு இல்லை தான், ஆனால் நீ பேசுகிறது என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ போய் எப்படி சரியாக இது பண்ண, இவ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இந்திராணி செம காண்டாக இருக்காங்க. நீ பா போகலான்னு மோனிகாவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வேணுன்னே வெறுப்பேற்றுற மாதிரி ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம மோனிகா செயினை வேற உட்கார வச்சுட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாப்பாவை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு நம்ம செடி. நிறைய பார்த்து சிரிச்சிட்ருக்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க நம்ம அப்பாவே. ஆனால் வேணும்னே அவங்க அப்பாவை பார்க்கக்கூடாதுன்ட்டு நம்ம இந்திராணி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி அவங்க பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்குறாங்க. செடியன்னு ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறது. கரெக்டாக செடியன்கிட்ட ஏதோ ஒரு ஃபைல் வாங்கிறதுக்காக ஒரு ரவுடிங்க வந்துட்டு ஒழுங்காக ஃபைலை கொடுத்துருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் கை கழுவு போன இடத்துல அவர் வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்க வந்துட்டு அவங்கள கொன்னுடுவேன்ற மாதிரி சொல்லி மிரட்டி இது பண்ணிகிட்ருக்கேன். செடியன் அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டுருக்கிறாரு. இதை சிவா வந்துட்டு பார்த்துடுறாரு. அவங்க ஆளுங்கிட்ட வந்துட்டு பேக்கை கொடுத்துட்டு அந்த 2 பேரை ஹேண்ட் ஓவர் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு செடியனை துரத்திட்டு வரதை நோட் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் இந்த 2 பேர் ஓடி போயிடுறாங்க. அவங்க ஆளுங்களை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு செடியனுக்கு என்னாச்சுன்னு தெரியல 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கள ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஃபேமிலியே வருதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்திராணி ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படி எழுந்து வராங்க. இப்போ வந்து இவங்க வேறு வராங்களே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி காப்பாற்றுன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. செடியன் ஓடி போகும்போது கரெக்டாக அவங்க ஃபேமிலி முன்னாடி, அதாவது இந்திராணி ஃபேமிலி முன்னாடி போய் நின்றுடுறாங்க. ரவுடிங் வந்து அவர் கொடுத்ததுக்கு வர ஒழுங்காக குத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கேட்குறாங்களோ கொடுத்து தொலை வேண்டியதானே, எதுக்கு இப்படி தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துட்ருக்கீங்கன்னு இந்திராணி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்தாலும் எப்படி போனால் நம்மளுக்கு என்னக்கா, நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்ற மாதிரி கபிலன் சொல்லிடுறாங்க. கரெக்டாக அவர் கொடுத்து வரும்போது கபிலா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி காப்பாற்றுறதுக்காக சொல்ல கபிலன் முன்னாடி போகிறதுக்கு போகிறாரு. அவங்க அம்மா வேணான்னு சொன்னாலும் கம்னாயிறாங்க. அவங்க மாப்பிள்ளையும் காப்பாற்றுறதுக்கு போக அவரையும் வேணான்னு சொல்லி தலையாட்டுறதுனால அவருமே அமைதியாக இருக்கிறாரு. இப்போ செழியன் வந்துட்டு கொல்றதுக்காக அவங்க திரும்பியும் வர கரெக்டாக பாவை அங்கே வந்து லேட்டாக வராங்க. பொண்ணி கூட அவங்க அப்பாவுக்கு காப்பாற்றுறதுக்காக முன்னாடி வந்து நின்று வேணான்ற மாதிரி சைக்கிளில் சொல்ல, நீ நான் தான் சொன்னாலே எனக்கு புரியாது, நீ இனிமேல் சைக்கிள் பண்ணால் எனக்கு எப்படி புரியும், ரவுடிங்க ஒரு மாதிரி பேச, ஹலோ அது வந்துட்டு அவங்க அப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு எதுவும் பண்ண வேணான்னு அந்த குழந்தை சொல்லுதுன்ட்டு வேணுனே ரித்திகா வந்துட்டு மாட்டி விட, ஓ உங்கள் குழந்தையான்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. ஒழுங்காக ஃபைலு கொடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்ட எல்லோரும் பதறி போயிடுறாங்க. கரெக்டாக சிவாவும் ஆயிலியும் வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு இது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. பாவைக்கு தெரிஞ்சுது அது ஆயிலியும் சிவாவும் தான்ட்டு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.